கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 4 6 வரைக்கும். எபேசியன்ஸ் chapter 1 verses 4 to 6. என்னுடைய மனைவி எப்சிவா மைக்கில் வாசிப்பாங்க. ப்ளஸ் யாருடைய கரங்களில் எல்லாம் வேதம் இருக்கோ யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அந்த வார்த்தைகளை கவனிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. இப்ப நல்ல கவனி. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். எப்பொழுது இந்த காரியத்தை திட்டமிட்டார் என்று சொன்னால், இந்த திட்டம், இந்த பிளான் தேவனுடைய இருதயத்தில் எப்பொழுது தோன்றினது என்று கேட்டால், உலக தோற்றத்திற்கு முன்னே. சொல்லுங்க, எப்ப தோன்றினதா? எதற்காக இந்த பிளான்? அவருக்கு முன்பாக எப்படி நிக்கணுமா? நாம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அப்புறம் எப்படி நிக்கணுமா? குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்ன பிளான்? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அந்த பிளானை யாருக்குள்ளாக போட்டார்னா கிறிஸ்துவுக்குள்ளாக பிளான் பண்ணாராம். சொல்லுங்க, யாருக்குள்ளாக பிளான் பண்ணாரா? அப்ப அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நம்மளை நிறுத்தணும்னு விரும்புறாராம். அதுக்கு ஒரு திட்டம் போடுறார், பிளான் கொடுக்கிறார். இந்த பிளானை எப்போ போட்டாரு? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே போட்டுட்டார் இந்த பிளானை. சரி, யாருக்குள்ளாக, யாரை வைத்து இந்த பிளான் அவர் போடுறாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த பிளானை அவர் செய்கிறார். வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. இந்த பிளானை எதற்காக அவர் செய்கிறார்னா, ஆரம்பத்தில் சொல்றேன் பாருங்க. ஒரு பிளான் போடுறார். என்ன? நம்மளை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நிறுத்தணும். எப்ப இந்த பிளானை போடுறார்? பிஃபோர் த கிரியேஷன், உலக தோற்றத்திற்கு முன்பாக. சரி, யாரை வச்சு இந்த பிளானு? கிறிஸ்து இயேசுவை வைத்து இந்த பிளானு. எதற்காக இந்த பிளானு? தம்முடைய மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சியாக. சொல்லுங்க, எதுக்கு புகழ்ச்சியாக? அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு பாருங்க, அந்த அன்புக்கு இன்னும் புகழ்ச்சி சேரும்படியாக இந்த பிளானை போடுறாரா. சரி, வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். போதும். நம்மை தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மை அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நிறுத்தணும். இதற்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறார். எப்பொழுது வகுக்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பாக. யாரை வைத்து இந்த பிளான் செய்யப்படுகிறது? தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை வைத்து, பிரியமானவரை வைத்து இந்த பிளான் செய்கிறார். எதற்காக? என்ன பர்பஸ், என்ன காரணம்னா, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு? மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சி உண்டாகத்தக்கதாய். சொல்லுங்க, என்ன கிருபையா? மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சி உண்டாகத்தக்கதாக இந்த பிளானை போடுறார். சரி, பிளான் சொல்றீங்களே பிரதர், என்னதான் அப்படி செஞ்சார் அப்படின்னா, நம்மை சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். என்ன பிளானு? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். சொல்லுங்க, என்ன பிளானு? சரி, அந்த சுவிகார புத்திரர்னா என்ன, அதான் பார்க்க போறோம். சரி, சுவிகார புத்திரர்னா என்ன? நாம சுவிகார புத்திரரா ஆயிட்டோமா இல்லையா? அப்படி சுவிகார புத்திரரா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள், அதை நாம் எப்படி சுதந்தரிப்பது, வேகமாய் பார்க்க போறோம். சரி, இப்ப நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவன் ஆதியில வானத்தையும், அதாவது பரலோகத்தையும், பிறகு பூமியையும் சிருஷ்டித்தார். இல்லையா? பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பரலோகத்துல தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆளும்படி வைத்து விட்டார். தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆள்றதுக்கு வச்சுட்டார். பூமியில ஆதாம் என்கிற இன்னொரு குமாரனை ஆளும்படி வைத்தார்.
ஆதாம தேவன் ஒரு மனுஷனா பார்க்கல, ஆதாம தன்னுடைய சொந்த குமாரனாய் பிள்ளையாய்த்தான் பார்த்தார். அல்ல கவனிங்க, பரலோகத்துல ஒரு குமாரன் இயேசுவை வைத்து விட்டார். அந்த பரலோக ராஜ்யம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுகிறது, அது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஒரு ராஜ்யம்னாலே அதன் எல்லைகள் விரிவாகி கொண்டே போகணும் இல்ல? ராஜ்யத்தின் எல்லை விரிவாகி இப்ப பூமிக்கு வந்து விஸ்தரிப்பு செய்யப்படுகிறது. இப்ப பூமியில யாரை ஆளுபடி வைக்கிறார்? தன்னுடைய இன்னொரு குமாரனாக ஆதாமை உருவாக்கி அவனை ஆளுகை செய்யும்படி அங்கே வைக்கிறார். லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனம் 38 என்று நினைக்கிறேன். வாசிங்க. லூக் சாப்டர் 3 verse 38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இதே ஆங்கிலத்துல கேஜேவில வாசிங்களே, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிங்க. The son of Enosh, son of Enos, the son of Seth, the son of Adam, the son of Adam, the son of God, the son of God. ஆதாம் தேவனின் மகன். அப்படிதான் இருக்கு. தமிழ்ல ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்கும், ஆனா ஆங்கிலத்துல வாசிங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆதாம் தேவனின் மகன், the son of God. ERV பைபிள்ல, தமிழ் ERVல வாசிங்க. ஏனோ சேத்தின் மகன், சேத் ஆதாமின் மகன், ஆதாம் தேவனின் மகன். ஆதாம் தேவனின் மகன் இல்ல? இப்ப கவனிங்க, தேவன் பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்குறார். பரலோகத்துல தன்னுடைய ஒரு குமாரன், மூத்த குமாரன் இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். பிறகு தன்னுடைய இன்னொரு குமாரனாக ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி இந்த பூமியில தன்னுடைய இன்னொரு குமாரனாகிய ஆதாமை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். இப்ப ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். தேவனுக்கு கீழ்ப்படியாம யாருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான்? சாத்தானுக்கு. அதன் விளைவு, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு என்னவாகவும் இருக்கிறீர்கள்? அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அந்த வசனத்தின்படி இப்ப சாத்தான் தேவனுக்கு கீழ்ப்படியாம ஆதாமுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, இத்தனை நாள் தேவனின் மகனாக இருந்தவன் இப்ப சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான். சொல்லுங்க, இப்ப சாத்தானுக்கு என்னவா போயிட்டான்? அடிமையா போயிட்டான். இப்ப பரலோகம் பார்த்தது, பிதா பார்க்கிறார். என்ன? பரலோகத்துல நம்முடைய ஒரு குமாரன், மூத்த குமாரன் இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்தோம். பூமியில இன்னொரு குமாரன் ஆதாமை ஆளுகை செய்யும்படி வைத்தோம். ஆனா ஆதாம் சாத்தானுக்கு என்னவா போயிட்டான்? இப்ப அடிமையா போயிட்டான். விளைவு என்ன? ஒரு ராஜாவுடைய பிள்ளை அடுத்து என்ன ஆயிடுவாரு? ராஜாவாயிருவார். உண்மைதானே? ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தா அவர் என்ன ஆயிடுவாரு? ராஜா. ஒரு மந்திரிக்கு பிள்ளையா பிறந்தா அவர் என்ன ஆயிடுவாரு? மந்திரி ஆயிடுவாரு. ஒரு அடிமைக்கு பிள்ளையா பிறந்தா அவர் யாராதான் ஆக முடியும்? அப்ப சாத்தான் அடிமையானதுனால முழு மனுக்குலம், மன்னிக்கணும், ஆதாம் அடிமையானதுனால முழு மனுக்குலமும் சாத்தானுக்கு என்னவா போயிட்டாங்க? அடிமையா போயிட்டாங்க. இப்ப பரலோகம் பார்க்குது, இப்படி நம்முடைய குமாரனை பூமியில ஆளும்படி வைத்தோமே, அவன் இப்படி சாத்தானுக்கு அடிமையா போயிட்டானே, இந்த மனுக்குலமே சாத்தானுக்கு அடிமையா போயிருச்சு. இந்த மனுக்குலத்தை மீட்டு மீண்டும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். அடிமையா போனவனை மீட்டு திரும்ப என்னவாக மாற்றணும்? பிள்ளைகளாக மாற்றணும். அதற்காக பிதா என்ன செய்தார்னா, ஆதாம் என்கிற தன்னுடைய குமாரனை, அவனுடைய வம்சத்தை, அவனுடைய மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய மூத்த குமாரன் இயேசுவை பரலோகத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. யார் அனுப்பி வைக்கிறாரு? இயேசுவை. நீங்க போய் நம்முடைய குடும்பத்தில் இருந்த ஆதாம் அடிமையா போயிட்டான், ஹெவன்லி ஃபேமிலியில மெம்பரா இருந்த ஒரு ஆள் ஆதாம் அடிமையா போயிட்டான், அவனை மீட்டு மீண்டும் எனக்கு பிள்ளையாக கொண்டு வாருங்க. அந்த பொறுப்பு யாரிடத்துல கொடுக்கப்படுகிறது? இயேசுவின் இடத்துல. இல்ல, இயேசு இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். சொல்லுங்க, என்ன ரூபம் எடுத்து வந்தாரு? ஏன்னா அடிமை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, மாட்டுக்கு ஈடு மாடு, ஆட்டுக்கு ஈடு ஆடு. அப்ப அடிமைக்கு ஈடு யாரு தான்? அடிமை தானே. அப்ப ஒரு அடிமையை மீட்கணும்னா அவரும் யாராதான் வரணும்? அடிமையா தானே வரணும். சோ இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, இப்ப நம்மளை மீட்டு
எப்படி பிதாவாகிய தேவனுக்கு அவர் எப்படி நம்மளை மீண்டும் பிள்ளைகளாக்கினார் அதைத்தான் பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில 33.5 ஆண்டுகால உயிர் வாழ்ந்தார். சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே என்ன நடந்தது வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். சேர்ந்து வாசிக்கணும், முக்கியமான வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் சொல்லுங்க, சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். பக்கம் 860. பழைய ஏற்பாட்டுல 860 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இத்தனை பேர் இருக்கிற மாதிரி சவுண்ட் வரல பாருங்க, நல்ல ஜீவனா வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது. அந்த வார்த்தையை கவனிங்க. என்ன நிவாரண பலியாக? குற்ற நிவாரண. திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க. வெரி குட். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. எதை கண்டு? சத்தமா சத்தமா சத்தம். நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா, இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல இறங்கணுங்கிறதுனால தான் இல்லையா? உன் வாயை விரிவாய்த்தர நான் என்ன செய்வேன் நானு, அதனாலதான் உங்களை பேச வச்சுட்டே இருக்கேன். சொல்லுங்க. அவர் எதை கண்டு? தமது தமது முக்கியம் சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சரி, இப்ப கவனி. அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது. அது என்ன பிரதர்? குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னா என்ன பிரதர்? நல்ல கவனிங்க. லேவியராகமத்தில் 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது? வேகமா அதை நான் சொல்றேன் வரிசையா. முதலாவது தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. சொல்லுங்க, முதலாவது என்ன பலி? வெரி குட். ரெண்டாவது போஜன பலி. சொல்லுங்க, ரெண்டாவது என்ன பலி? போஜன பலி, மீல் ஆஃபரிங். திருப்பி சொல்லுங்க. முதலாவது என்ன பலி? தகன பலி. ரெண்டாவது என்ன பலி? போஜன பலி, மீல் ஆஃபரிங். மூணாவது சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங். மூணாவது சமாதான பலி. திருப்பி சொல்றேன். ஒன்னாவது தகன பலி, அடுத்து ரெண்டாவது போஜன பலி. வெரி குட் வெரி குட். மூணாவது சமாதான பலி. வெரி குட். நாலாவது பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. நாலாவது ஒன்னு தகன பலி, ரெண்டாவது போஜன பலி, மூன்றாவது சமாதான பலி. வெல்டன். நாலாவது பாவ நிவாரண பலி. ஐந்தாவது பலி குற்ற நிவாரண பலி. சொல்லுங்க, ஐந்தாவது பலி என்ன பலி? குற்ற நிவாரண பலி. கில்ட் ஆஃபரிங், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங்னு வச்சுக்கிறோம். குற்ற நிவாரண பலி ஐந்தாவது பலி. திருப்பி ஒரே இடம் வந்துருமா வேகமா? ஒன்னு என்ன பலி? தகன பலி. ரெண்டாவது போஜன பலி. வெரி குட் வெரி குட். மூணாவது சமாதான பலி. வெல்டன். நாலாவது பாவ நிவாரண பலி. சூப்பர். ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. வெரி குட் வெரி குட். இப்ப நல்ல கவனிங்களேன். ரெண்டாவது பலி போஜன பலி, ரெண்டாவது பலி இல்லையா? இப்ப ஒருத்தர் நேரடியா தேவாலயத்துக்கு போய் நான் போஜன பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்? பலிகள் எப்போதுமே அந்த வரிசை பிரகாரம் தான் செலுத்தப்பட்டாகணும். ரெண்டாவது பலியை செலுத்தணும்னா முதல்ல அவர் எந்த பலியை முடிக்கணும்? முதல் பலியை முடிச்சுதான் வரணும். தகன பலியை செலுத்தினாதான் எந்த பலியை செலுத்த முடியும்? போஜன பலிக்கு வர முடியும். வெரி குட் வெரி குட். மூணாவது பலி என்ன பலி? சமாதான பலி. சமாதான பலியை செலுத்தணும்னா நேரடியா போய் சமாதான பலியை செலுத்த முடியாது. எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? ஒன்னு தகன பலி செலுத்தணும், அப்புறம் போஜன பலி செலுத்தணும், அப்புறம் தான் எங்க வர முடியும்? சமாதான பலிக்கு. வெரி குட். நாலாவது பலி பாவ நிவாரண பலி. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இந்த பலியை செலுத்துறேன்னு சொல்ல முடியாதான். எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? அவரு தகன பலி செலுத்தணும், அடுத்து என்ன பலி செலுத்தணும்? போஜன பலி செலுத்தணும், அடுத்தது சமாதான பலி செலுத்தணும், அடுத்தது பாவ நிவாரண பலி வரணும். இப்ப ஐந்தாவது பலி குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி செலுத்தணும்னா எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? அவரு தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இப்ப இயேசு தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னு ஆவியானவர் எழுதுறார் இல்லையா? எஸ்ஐயாவை கொண்டு என்ன பலியாக ஒப்பு கொடுக்கும் போது? குற்ற
நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னு எழுதுறாரு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இயேசு 5வது பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரு, குற்ற நிவாரண பலியா தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதுக்கு முன்னாடியே எத்தனை பலிகளை முடிச்சிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் இத்தனை பலிகளையும் தனித்தனியா முடிச்சாருன்னு சொல்லாம 5வது பலியை மென்ஷன் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? எல்லா பலியையும் என்ன செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவரு முடிச்சிருக்காரு. என்னென்ன பலி வரிசையா ஒரு சொல்லிருங்க. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. வெரி குட், வெரி குட். இப்ப நல்லா கவனிங்க. பலியா தன்னை ஒப்பு கொடுக்கிறதுனா சும்மா பலியா தன்னை ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் தகன பலி ஆயிட்டாங்க, போஜன பலி அப்படி சொல்ல முடியாது. லேவியராகமம் 1வது அதிகாரத்தில் தகன பலிக்குன்னு சொல்லி சில விதிமுறைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 11-12 விதிமுறைகள் இருக்கிறது. 13 நினைக்கிறேன், மன்னிக்கணும், 13 விதிமுறைகள் இருக்கிறது தகன பலிக்கு. லேவியராகமம் 2வது அதிகாரத்தில் போஜன பலி எப்படி செலுத்தப்படணும்னு சொல்லுது. லேவியராகமம் 3வது அதிகாரத்தில் சமாதான பலி எப்படி செலுத்தணும்னு சொல்லப்படுது. லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி, 5வது அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி, 5 அதிகாரங்களும் 5 பலிகளும் எப்படி செலுத்தப்படணும்னு சொல்லப்படுது. நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பலிகளுக்கான விதிமுறைகள் மட்டுமே 70க்கு மேல இருக்கு. இது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றணும். ஒரு ஆடு எப்படி கொல்லப்படுமோ சேம் அதே போல அவர் சிலுவையிலே பலியிடப்பட வேண்டும். அப்படி பலியிடப்பட்டால் தான் அவர் பலியாக அங்கீகரிக்க முடியும். தகன பலினா தகன பலியினுடைய ரூல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். போஜன பலினா போஜன பலி எப்படி படைக்கப்படுமோ அதே போல அவர் படைக்கப்படணும். அதுதான் நியதி இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், தகன பலிக்கு 13 இருக்கு. ஒன்ன சொல்றேன். என்ன? ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்படணும். அதை பலிபீடத்தின் வட திசையில வைத்து கொல்லப்பட்டு அதனுடைய சரீரம் தோல் உரிக்கப்பட்டு அதனுடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்படணும், வெட்டப்படணும். இது தகன பலியினுடைய ஒரு ரூல். சரீரம் சந்து சந்தாக அது பீல் ஆகணும், கிழிக்கப்படணும். இது ஒரு விதிமுறை. அப்ப இயேசுவும் தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார்னா அவருடைய சரீரமோ சந்து சந்தா என்ன செய்யப்பட்ட ஆகணும்? கிழிக்கப்பட்டாக வேண்டும். இது ரூல். கிழிக்கப்பட்டதா இல்ல? எஸ்ஐயா புஸ்தகம் 52:14 வாசிங்களே. எஸ்ஐயா புஸ்தகம் 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இது நமக்கு கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது இல்ல? அந்த கேடு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது. இதையே இன்னொரு மொழிபெயர்ப்புல, பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களேன். இதே வசனத்தை ஏசாயா புஸ்தகம் 52:14. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. ERV-ல வாசிங்களா இதே வசனத்தை. ஆனால் பலர் என் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனிதன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார். இயேசுவை நியாய சங்கத்தில் நிறுத்தி வாரினால அடிப்பிக்கும்படி கொண்டு போகிறாங்க. ரோமர்களுடைய வார் சாட்டை எப்படி இருக்குன்னா, கைப்பிடி ஒண்ணுதான் இருக்கும், ஹேண்டில் ஒண்ணுதான் இருக்கும். அதுல 9 கயிறுகள் தொங்கும். ஹேண்டில் ஒண்ணுதான், ஆனா அதுல 9 கயிறுகள் தொங்கும். நீங்க மாட்டடிக்கிற சாட்டை எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அது ஒரு கயிறு தான் தொங்கும் சாட்டை. ஆனா ரோமர்களுடைய கைப்பிடியில 9 கயிறுகள் தொங்கும். அந்த 9 கயிறுகளுடைய முனையிலையும் இந்த பாறையெல்லாம் உடைச்சிங்கன்னு வைங்க, மார்பிள் இதெல்லாம் உடைக்கிறீங்கன்னா அது சில்லு சில்லா தெரிக்கும் பாருங்க, கூர்மையான கற்களா தெரிக்கும் பாருங்க. அதை போல பாறையை உடைச்சு அந்த கூர்மையான கற்களை எடுத்து அந்த 9 கயிறுகள் முனையிலையும் கட்டி வச்சிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க இரும்பு கொக்கிகள்னு நினைப்பாங்க. இயேசுக்கு பின்னாடி தான் இரும்பு கொக்கிகளை பயன்படுத்தினாங்க. இயேசுவின் நாட்கள்ல கற்களை தான் என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க. ஏன்னா கல்லு தான் நியாய பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது இல்ல.
நியாயப்பிரமாணத்தை என்ன பலகையில ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில. the stone is represent the law, இல்லையா? அது நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்களா? நியாயப்பிரமாணத்தை மீறிட்டா எதை எறிஞ்சு கொள்ளுவாங்க? கல் எறிஞ்சு. அந்த கல் குத்தி 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 சரீரத்தை என்ன செய்யணும்? கிழிச்சு மறிப்பாங்க. இந்த 9 கயிறுகள் முனையிலையும் அந்த கல்லுகளை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு தடவை அப்படி உடம்புல அடிச்சு இழுத்தாங்கன்னா 9 இடங்கள்ல அது சரீரத்தை ரணமா கிழிக்கும், பிளக்கும். ஒரு அடிக்கே 9 இடங்கள்ல சரீரம் பிளக்கப்பட்டா 39 அடிக்கு எத்தனை இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கும்? 39 இடங்கள்ல 39 முறை 351 இடங்கள். இது இன்னும் எல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா தலையில முள்முடி காயம், 2 விரல்கள்ல 2 கைகள்ல காயம், கால்கள்ல காயம், விழாவுல காயம், இதெல்லாம் கணக்கு பண்ணா வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? 360 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில யூதர்களுடைய நாட்காட்டியில, யூத கேலண்டர்ல 360 நாள் இருக்கு. 360 நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு விஷயத்தை ஐயா 360 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமி எத்தனை டிகிரியா பிரிச்சிருக்கிறாங்க? 360 டிகிரி. இந்த பூமியில 360 டிகிரியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அடிச்சு இழுத்தாலே 9 இடத்துல பிளக்குது இல்ல? 360 இடங்கள்ல இயேசுவை வாரினால அடிச்சு அந்த நியாய சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அவரை பார்த்த அநேகர் ஷாக் ஆனாங்களாம். உண்மையாவே இங்க நிக்கிறது மனுஷன் தானாங்க? என்னங்க இப்படி நிக்குது? எதுவுமே முழுமையா இல்லையா? அதாவது அவருக்கு மனித சாயலே இல்லை, மானிடரின் உருவமே இல்லை. அதாவது மனுஷன் அப்படின்னா பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல பாடிக்கு. இது தலை, இது கழுத்து, இது உடம்பு, இது 2 கைகள், இது தொடைகள், ஒரு பாடிக்குன்னு உருவம் இருக்குல்ல. ஆனா வாரினால் அடிப்பித்த பிறகு அவர் நியாய சங்கத்தில் நிற்கிறார். எதுவுமே ஒன்னா தெரியல. கண்ணி எது, காது எது, மூக்கு எது, வாய் எது, கழுத்து எது, எதுவுமே தெரியல. எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கொலன்னு ரத்தமும் சதையுமா ஏதோ பிடிச்சு வச்ச சத பிண்டம் போல நின்னாராம். அவரை பார்த்து அநேகர் ஷாக் ஆனாங்களாம். உண்மையாவே இங்க நிக்கிறது மனுஷன் தானாங்க? என்னங்க இப்படி நிக்கிது கொலன்னு? அவர் மனிதன் என்று கண்டுபிடிப்பதே கஷ்டமா இருந்துச்சாம் இல்ல? அவ்வளவு மோசமாக அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். நான் சொல்றது தகன பலியினுடைய ஒரு ரூலுக்கு. தகன பலிக்கு இன்னும் 12 இருக்கு. போஜன பலி எப்படி செலுத்தப்படணும்னு, ஒரு கோதுமையை எப்படி கையாளணும்னு இருக்கு. போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, தகன குற்ற நிவாரணம், எல்லா பலிகளுக்கும் விதிமுறைகள். நான் சொல்றது தகன பலின்ற ஒரு பலியினுடைய ஒரு ரூலுக்கு இவ்வளவு மோசமாய் பாதிக்கப்பட வேண்டி இருந்தது. இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பது சும்மா இல்ல பாருங்க இல்ல? அவர் தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது போஜன பலியாக அவர் படைக்கப்படுகிறார். சமாதான பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவைக்கு கொண்டு போகிறார்கள். சிலுவையிலே பாவ நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். சிலுவையிலே எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது. அடுத்து குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். சிலுவையிலே எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நாம செய்த நம்முடைய பாவம், வேற ஆள் பாவம் இல்ல. நம்ம ஒரு ஆளு நாம செஞ்ச நம்முடைய பாவத்தை, அதன் விளைவுகளை நம்மால தாங்க முடியல. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை எடுத்து ஒரு ஆள் மேல வச்சா எப்படி இருக்கும்? நம்ம செஞ்ச நம்ம ஒரு ஆளுடைய பாவத்தையே நம்மளால தாங்க முடியலையே, உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் எடுத்து ஒரு ஆள் மேல வச்சா எப்படி இருக்கும்? அவரை சிலுவையில் அறையிறாங்க. 2 கைகளும் அறையப்பட்டிருக்கிறது, 2 கால்களும் அறையப்பட்டிருக்கு. இந்த பொசிஷன்ல ஒருத்தர் மூச்சு அப்படி இழுத்தார்னா ஒட்டுமொத்த வெயிட்டு காலுக்கு போகும். ஒருத்தர் அந்த காலுக்கு போன உடனே அதுல கடுமையான பெயின் வரும் பாருங்க. டக்குன்னு அந்த மூச்சை விடுவாங்க பாருங்க. மூச்சை விட்ட உடனே ஒட்டுமொத்த வெயிட்டும் கைக்கு போகும். உடனே மூச்சை டக்குன்னு அப்படியே இழுப்பாங்க. அந்த பெயின் தாங்காம மூச்சை இழுக்கவும் முடியாது, மூச்சை விடவும் முடியாது. அந்த லங்ஸ் எல்லாம் அந்த ஆக்சிஜனுக்காக போராடும் பாருங்க. அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நாம செய்த தவறுகளுக்காக அவர் தம்முடைய சுவாசத்திற்கு சிலுவையிலே போராட வேண்டியிருந்தது. மனித சாயலே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ சாயலா இருந்தவர் மனுஷ சாயலானார். ஆனா சிலுவையில மனுஷ சாயலையும் இழக்க வேண்டியிருந்தது. சிலுவையில் அவர் கதற ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பலியா ஒப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். தகன பலி ஆயிட்டாரு.
அடுத்து போஜன பலியின் விதிமுறைகளை ரூல்ஸ் ஃபுல்ஃபில் பண்றாரு இல்ல, எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணாரு இல்லையா? அவரே சொன்னார், நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல. எதற்கு வந்திருக்கிறேன்? சாரி, நிறைவேற்றுகிறதுக்கே வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு சிலுவையில தகன பலியாகிறார், போஜன பலியாகிறார், சமாதான பலியாகிறார், பாவ நிவாரண பலியாகிறார், இப்ப குற்ற நிவாரண பலியா. எல்லா பாவமும் எல்லா குற்றமும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டு விட்டது. இப்ப பிதா அவரை கைவிட வேண்டிய சூழல். ஏன்னா பிதாவுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவம் இருக்கிற இடத்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. பிதா இப்ப அவரை கைவிட்டே ஆகணும் இல்ல. பிதா இயேசுவை சிலுவையிலே கைவிட்டார். அவர் இதைத்தான் வேணான்னார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், எல்லா பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிதாவை விட்டு நான் பிரிந்து விடக்கூடாது. அது ஒண்ணு மட்டும் நடந்துடக்கூடாது. ஏன்? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் இல்ல. பிதாவை விட்டு ஒரு க்ஷணப்பொழுது கூட இயேசு பிரிந்தது கிடையாது. ஆனா நமக்காக வேற வழி கிடையாது. அவரை கைவிட்டாதான் நம்மளை கைப்பிடிக்க முடியும் என்பதனால இப்ப பிதா இயேசுவை சிலுவையிலே கைவிட்டார். அவர் கதற ஆரம்பிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி சிலுவையிலே கதற ஆரம்பிக்கிறார் இல்ல. சிலுவையிலே கதற ஆரம்பிக்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு கதற ஆரம்பிக்கிறார். அப்ப பிதா கைவிட்ட உடனே இயேசு நினைத்தாராம், அதாவது இந்த தாய்மார்கள்லாம் அப்படி நினைப்பாங்க, இந்த குழந்தை பேர் இருக்கு இல்லையா, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதாவது நான் சொல்றது சிசேரியன் இல்லை, நார்மல் டெலிவரியில, நேச்சுரல் டெலிவரியில குழந்தை ரத்தமும் சதையுமா அப்படி வெளியே வருகிற போது அந்த பெயினை தாங்க முடியாம தாய்மார்கள் நினைப்பாங்களாம், இவ்வளவு பெயினை அனுபவிக்கிறதுக்கு நான் இப்பவே என்ன ஆயிரலாம், நான் செத்துறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெயின் இருக்கும் அது. ஆனா அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த தாய் நினைப்பாங்களாம், இல்லை இல்லை நான் சாக மாட்டேன், என் குழந்தைக்காக நான் நீண்ட காலம் இந்த பூமியில வாழணும்னு நினைப்பாங்களாம். இதுதான் சிலுவையில இயேசுவுக்கு நடந்தது. என்ன? சிலுவையில் அவர் ஒவ்வொரு பலியாக முடித்துக் கொண்டே வருகிறார். தகன பலி ஆயிட்டாரு, போஜன பலி ஆகிறாரு, சமாதான பலி ஆயிட்டாரு, பாவ நிவாரண பலி, எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது. குற்ற நிவாரண பலி, எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப பிதா இயேசுவை கைவிட்டு விட்டார். அவர் சிலுவையில கதற ஆரம்பிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதற ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசு நினைத்தாரா, என் பிதாவை விட்டு இப்படி நான் பிரியறதுக்கு பதிலா இப்பவே நான் என்ன ஆயிரலாம், நானு செத்தறலாம் அப்படின்னு இயேசு நினைத்த போது பிதா உங்களுடைய என்னுடைய முகங்களை எல்லாம் சிலுவையில இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தாரா. அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு இயேசு உங்களுடைய முகத்தை சிலுவையில பார்க்க ஆரம்பித்தார். உங்க முகத்தை பார்க்க அவர் நினைத்தாரா, இல்ல நான் மரித்தாலும் மீண்டும் இந்த என்னுடைய பிள்ளைக்காக நான் மீண்டும் உயிரோடு எழுந்து வருவேன், என் பிள்ளைக்காக நான் நீடித்த நாளாயிருப்பேன். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா எப்படி கர்ப்ப வேதனை பட்டுதான் பெற்றெடுக்க முடியுமோ, ஒரு தாய் ஒரு பிள்ளையினுடைய முகத்தை பார்ப்பதற்கு எப்படி கர்ப்ப வேதனை பட்டாதான் அந்த சந்ததியை பார்க்க முடியுமோ, அதை விட ஒரு தாய் பெற்றெடுக்கிற கர்ப்ப வேதனையை விட 100 மடங்கள்ல 1000 மடங்கள்ல லட்சம் மடங்கள்ல கோடி மடங்கு வேதனைப்பட்டு தான் இயேசு உங்களுடைய முகங்களை சிலுவையிலே பார்த்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீத புத்தகம் 110வது அதிகாரம் 3வது வசனமா வாசிங்க. சங்கீதம் 110:3.
உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இளம் பிள்ளைகள் உமக்கு பிறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரதர் சிஸ்டர், நீங்க நினைக்கிறீங்க நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், 2014 நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், 2020 நான் ஆண்டவரை தேடி வந்தேன். இல்ல பிரதர், இல்ல பிரதர். தாயின் கர்ப்பத்துல நீங்க உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே சிலுவையில இயேசு உங்களுடைய முகத்தை பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நினைக்கிறீங்க நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். நீங்க தாயின் கர்ப்பத்துல உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே உங்களை சிலுவையில இயேசு பார்த்தார். நீங்க நினைக்காதீங்க எங்க அம்மா தான் என்னை பெற்றெடுத்தாங்கன்னு. உங்க அம்மா உங்களை பெற்றெடுத்தது ஒரு முறை, ஆனா சிலுவையில இயேசுவும் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் வேதம் உங்களையும் என்னையும் சொல்லுகிறது, நாம் மறுபடி பிறந்தவர். We are born again. இல்ல, நாம் மறுபடி பிறந்தவர். அந்த வார்த்தையில சும்மா இல்ல பாருங்க. நீங்க நினைக்காதீங்க எங்க அம்மா மட்டும்தான் என்னை பெற்றெடுத்தாங்கன்னு. இல்ல, உங்க அம்மா உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு பட்ட வேதனையை விட கோடி மடங்கு சிலுவையில வேதனைப்பட்டு தான் இயேசு உங்களை சிலுவையில பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப யாரு உங்களை சிலுவையில பெற்றெடுத்தது? நீங்க விசுவாசிக்கிற அளவுக்கு சத்தமா அவர் நாமத்தை நல்லா சொல்லுங்க. யாரு உங்களை சிலுவையில பெற்றெடுத்தது? சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சத்தமா சொல்லுங்க. இயேசு உங்களை சிலுவையிலே யவ்வன ஜனம் அவருக்கு பிறக்கும். யவ்வன ஜனம்னா இளமையான, ஆங்கிலத்தில் யங் பீப்புள். இல்ல, நீங்க 20 வயசுல ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? 20 வயது பிள்ளையா இயேசு உங்களை சிலுவையிலே பார்த்தா. 30 வயசு 40 வயசு பிள்ளையா ரட்சிப்பின் நாள்ல உங்களை சிலுவையிலே இயேசு பார்த்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் சிலுவைக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து, சீஷர்களே அப்படிம்பார், வேலைக்காரரே, அப்போஸ்தலரே, சிநேகிதரே அப்படின்னா சொன்னார் இயேசு சிலுவைக்கு முன்னாடி. ஆனா சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு சீஷர்கள் எல்லாரும் போட்ல மீன் பிடிச்சு நிக்கிறாங்க. அவர் மீனை பொறிச்சு வச்சுட்டு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? ஓ சில்ட்ரன். சிலுவைக்கு முன்னாடி நீங்க சீஷன், சிலுவைக்கு முன்னாடி வேலைக்காரன், சிலுவைக்கு முன்னாடி சிநேகிதன். ஆனா சிலுவைக்கு பின்பாக நீங்க அவருடைய பிள்ளை. நீங்க அவருடைய. யார் உங்களை சிலுவையில பெற்றெடுத்தது? சீக்கிரம் பதில் சொல்லுங்க. யார் உங்களை சிலுவையில பெற்றெடுத்தது? இயேசு. சில பேர் கேட்பாங்க, இயேசு எப்படி நீங்க அப்பான்னு சொல்லுவீங்க? என்னை பெற்றெடுத்தவர் அப்பான்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? சரி, இயேசு உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்தார். சொல்லுங்க, இயேசு என்ன சிலுவையில பெற்றெடுத்தா. சரி, இப்ப அடுத்தது வரட்டுமா? அடுத்தது வருமா? அடுத்த ஸ்டெப். இயேசு என்னை பெற்றெடுத்தார். சொல்லுங்க, பிதா என்னை தத்தெடுத்தார். சரி, அது என்ன பிரதர்? பிதா தத்தெடுக்கிறதுனா என்ன பிரதர்? அதை நான் சொல்றேன். இப்ப கவனிங்க. ஆதியாகமம் புத்தகம் 48வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 48:5. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இப்ப கவனிங்க. என்னை பாருங்க. யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. யாக்கோபு வயது முதிர்ந்த ஒரு தகப்பன். சரியா? அவருடைய பிள்ளை யோசேப்பு. சொல்லுங்க, அவருடைய பிள்ளை யாரு? சீக்கிரம் பதில் சொல்லணும். அவருடைய பிள்ளை யாரு? யோசேப்பு. திருப்பி கேட்கிறேன். வயது முதிர்ந்த தகப்பன் யாரு? யாக்கோபு. அவருடைய பிள்ளை யாரு? யோசேப்பு. யோசேப்புடைய பிள்ளைங்க மனாசே, எப்பிராயிம். யோசேப்புடைய பிள்ளைங்க மனாசே, எப்பிராயிம். இப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு? தன்னுடைய மகன் யோசேப்பு இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்றாரு, என்ன, உன்னுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்கல்ல. யார் யாரு? மனாசே, எப்பிராயிம் இருக்காங்கல்ல. இனிமே அவங்க உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்றார். தன் மகனை பார்த்து, தன்னுடைய பிள்ளைய பார்த்து, உன் பிள்ளைங்க இனிமே உன் பிள்ளைங்க இல்ல, இனிமே யாருடைய பிள்ளைங்க? அவங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றார். தன் மகனுடைய பிள்ளைகளை
தன் பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதே தாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இயேசு நம்மை பெற்றெடுத்தார்ல, அதனால அவர் நமக்கு தகப்பன் தானா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இப்ப இயேசு நம்மை பெற்றெடுத்தார்ல, இப்ப பிதா என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல, எகிப்துனா உலகம் இல்லையா, நீங்க இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துல நீங்க பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் எல்லாரும் இனிமே உங்களுக்கு மட்டும் பிள்ளைங்க இல்ல, அவர்கள் யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க? எனக்கும் பிள்ளைங்கன்னு சொல்லி இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருந்த உங்களை பிதா தன்னுடைய பிள்ளைகளாய் தத்தெடுத்து கொண்டாரு. இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இயேசு என்னை பெற்றெடுத்தார், விளங்குது, ஓகே, சிலுவையில கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றெடுத்தார், ரைட்டு. இப்ப பிதா என்னை எப்படி தத்தெடுத்தார்னு சொல்றீங்க? வாசிங்களே, ஆதியா 48:14 வாசிங்க. ஆதியா 48:14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்ப நல்லா கவனிங்க. யாக்கோபு தன் மகனுடைய பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக தத்தெடுக்க அவர்கள் மேல, அவர்கள் தலை மேல என்ன வைக்கிறார்? அவரு கை வைக்கிறார் இல்ல. இது யூதர்களுடைய ஒரு மரபு. தத்தெடுக்கிறதுக்கு யூதர்கள் என்ன செய்வாங்க? கைகளை வைப்பாங்க. ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒவ்வொரு மாதிரி இல்லையா. இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பூநூல் போடுவாங்க, இல்லைன்னா அரணா கயிறு, அரைஞான் கயிறு கட்டுவாங்க தத்தெடுக்கிறதுக்கு, ஒரு பிள்ளையை அடாப்ட் பண்றதுக்கு, தத்தெடுக்கிறதுக்கு. சுவிகாரம்னு சொல்றோம்ல, சுவிகாரம்னா தூய தமிழ்ல சுவிகாரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கலோக்கியெல்லாம் சொன்னா என்னது? தத்தெடுக்கிறது, அடாப்ஷன். நம்ம ஊர்ல பூநூல் போட்டு தத்தெடுப்பாங்க, இல்லைன்னா அரணா கயிறு போடுவாங்க, சிலர் ரிங் போடுவாங்க, இல்லை சிலர் செருப்பு அணிவிப்பாங்க, சிலர் அங்க வஸ்திரம் போடுவாங்க. இவங்க தோல் மேல இருக்கிற துண்டை எடுத்து அவங்க தோல் மேல என்ன செய்வாங்க? போடுவாங்க. இப்படிலாம் போட்டு தத்தெடுப்பாங்க இல்லையா. யூதர்களுடைய மரபு என்னன்னா, அவங்க தலைமையில கை வச்சுதான் என்ன செய்வாங்க? தத்தெடுப்பாங்க. அதனாலதான் யூதர்கள் அவ்வளவு சீக்கிரம் யார் தலையில என்ன செய்ய மாட்டாங்க? கை வைக்கவும் மாட்டாங்க, கை வைக்க விடவும் மாட்டாங்க. அதனால பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, யார் தலையில அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிடாத, கை வச்சிடாத இல்ல. இப்ப பவுலுடைய குமாரன் தீமோத்தேயுன்னு சொல்றோம், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு சொல்றாரு இல்ல. ஏன்னா பவுல் யாரு தலைமையில கை வச்சாரு? தீமோத்தேயு தலைமையில. அவர் சொல்றாரு இல்லையா, நான் உன் தலைமையில் கை வைத்த போது நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. ஏன் தீமோத்தேயுவை பவுலுடைய குமாரன்னு சொல்றோம்னா, பவுல் யார் தலைமையில கை வச்சிருக்கிறாரு? தீமோத்தேயு தலைமையில. அப்ப யூதர்களுடைய மரபு என்னன்னா, தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? தலைமையில என்ன செய்வாங்க? கை வைக்கிறது யூதருடைய மரபு. இப்ப கவனிங்க, யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைங்களை மனாசே எப்ராயிமை தத்தெடுக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேர் தலைமையில அவர் என்ன வைக்கிறார்? இவரு கை வச்சு தன் பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்து கொள்ளுகிறார் இல்ல. இப்ப அதே தான் நான் உங்களுக்கு இது நினைவில் வச்சுக்கிறேங்க. தத்தெடுக்கிறதுக்கு யூதர்கள் என்ன செய்வாங்க? தலைமையில, சத்தமா சொல்லுங்க, தலைமையில கை வைப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னையும் கவனிங்களேன், வேதத்துல எங்கெல்லாம் தலைமையில கை வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் இறங்கி வருவார். பார்த்திருக்கீங்களா? உபாகம புத்தகம் 34:9 வாசிங்க. டியூட்ரானமி சாப்டர் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்ப கை வச்ச உடனே யார் இறங்கி வர்றது? அங்க ஆவியானவர். எசேக்கியேல் 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அப்ப கை எங்கெல்லாம் தலைமையில கை வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் யார் இறங்கி வர்றது? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். திருப்பி நான் கேள்வி கேட்கிறேன், தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? தலைமையில கை வைக்கிறாங்க. கை வச்சா யார் இறங்கி வர்றது? இன்னும் ஒரே ஒரு தடவை, அநேகர் சொல்லல, அதனாலதான் ரெபிடேஷன் கேட்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. தத்தெடுக்கிறதுக்கு என்ன வைப்பாங்க? தலைமையில கை வைக்கிறாங்க. கை வச்சா யார் இறங்கி வருவா? ஆவியானவர். இப்ப யாக்கோபு தன் யோசேப்புடைய பிள்ளைகளை தத்தெடுக்கிறதுக்கு என்ன வச்சாரு? தலைமையில கை வச்சார். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர், நான் இயேசு என்னை பெற்றெடுத்தார், ஓகே, அப்ப பிதா என்னை தத்தெடுக்கிறதுக்கு என் மேல கை வச்சாரா? கண்டிப்பா பிதா
உங்களை தத்தெடுக்கிறதுக்காக உங்க தலை மேல கைய வைத்தாரு. அவர் கைய வச்சதுனாலதான் ஆவியானவர் அபிஷேகமாய் உங்க மேல இறங்கி வந்தாரு. நீங்க ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றதுதான் உத்தரவாதம். பிதா உங்களை தன்னுடைய பிள்ளையாய் தத்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தா, பிதா என்னை தத்தெடுத்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இயேசு இருக்கட்டும், பிதாவுக்கு வாங்க. பிதாவுக்கு நீங்க இப்ப யாரு? சீக்கிரம் 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 சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிதாவுக்கு நீங்க யாரு இப்ப? தத்தெடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. தத்தெடுத்தாரா இல்லையா? தத்தெடுத்துட்டா நீங்க யாரு? உண்மைதானே? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15ல இருந்து வேகமா வாசிச்சு முடிச்சிடலாம். வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று. ஏன்னா நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம்? சாத்தானுக்கு என்னவா இருந்தோம்? நாம அடிமையா இருந்தோம். திரும்ப பயப்படுகிறதுக்கு நாம என்ன ஆவியை பெறல? இப்ப அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? பெற்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. நாம் தேவனுடைய என்னவாக இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? தேவனுடைய நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஏன் எப்ப பார்த்தாலும் உங்களை பிரதர், நான் ஒண்ணும் இல்லை பிரதர், நான் மண்ணு பிரதர், நான் புழுதி பிரதர், நான் குப்பை பிரதர், நான் அடிமை பிரதர், நான் கழுத பிரதர்? உங்க பார்வை ஏன் அப்படி இருக்கு? உங்களை எப்பவுமே ஏன் லோ கேட்டகரியிலேயே வைக்கிறீங்க? அதுக்கு தாழ்மைன்னு வேற பேர் வச்சுக்கிறீங்க. நீங்க புள்ளையா அடிமையா? சொல்லுங்க. பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறார். அதாவது ஊழியம்னு வந்துட்டா, சொல்லுங்க என்னன்னு வந்துட்டா? ஊழியம்னு வந்துட்டா நான் யார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன்னா ஒரு அடிமையை போல. சொல்லுங்க, யார மாதிரி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் நானு? ஒரு அடிமையை போல. ஆனா அதர்வைஸ் அதை தவிர்த்து என்னுடைய ஸ்தானம், நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. என்ன சொல்லுங்க, நீங்க அடிமையா பிள்ளையா? அப்புறம் ஏன் எப்ப பார்த்தாலும் நான் கழுத பிரதர், நான் ஒண்ணும் இல்லை பிரதர்? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இப்படி சொன்னா ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறது, அவர் அப்படியே நம்மளை தூக்கிடுவாரு. நான் கேட்குறேன், உங்க பிள்ளை யாராவது பார்த்து மண்ணு மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? கை கொடுத்து ரொம்ப கரெக்டா சொன்னீங்க பிரதர். பலார்னு ஒரு அறை கொடுக்க மாட்டீங்க. யாரை பார்த்து என்ன சொல்ற? யாரு பிள்ளைன்னு நினைச்ச? சொல்லுங்களா இல்லையா? இங்க நிறைய பேருக்கு தாழ்மை தலை விரிச்சு ஆடுது பாடுங்க. முதல்ல ரப்பர் பேண்டை போடுங்க. பிரதர், நீங்க அடிமை இல்லை, நீங்க கழுத இல்லை, நீங்க புழு இல்லை. அதெல்லாம் சிலுவைக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனா சிலுவைக்கு பின்பாக உங்களை என்ன கரையம் கொடுத்து உங்களை பெற்று எடுத்திருக்கிறா? இல்ல, நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. சீக்கிரம் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறா? சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுக்கிறா? சாட்சி கொடுக்கிறதுனா என்ன? கோர்ட்ல சாட்சி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? ஜட்ஜு உட்கார்ந்து இருப்பார். ஒருத்தர் வருவார். முதல்ல அவர் தன்னை பற்றி சொல்வார். வார்த்தை கவனிங்க. முதல்ல அவர் தன்னை பற்றி சொல்வார். தான் யார் என்பதை சொல்வார். ஐயா, நான் நிரபராதிங்கய்யா, நான் நல்லவங்கய்யா, நான் இன்னாருங்கய்யா, நான் பாவம் செய்யலங்கய்யா, நான் பணத்தை கொடுத்துட்டேங்கய்யா, நான் திருடலங்கய்யா, இவர் சொல்லுவார். உடனே ஜட்ஜி கேட்பார், நீ சொல்றதுக்கு யாரு? சொல்லுங்க, நீ சொல்றதுக்கு யாரு சாட்சி? உடனே இன்னொருத்தர் வருவார், கூண்டில் ஏறுவார். ஐயா, இவர் தோல் மேல கை போட்டு, ஐயா இவர் எனக்கு தெரியுங்கய்யா, இவர் இன்னாருங்கய்யா, இவர் தப்பு செய்யலங்கய்யா, இவர் குற்றவாளி இல்லைங்கய்யா, பணத்தை கொடுத்துட்டாருங்க, இவர் நிரபராதிங்க, நல்லா ஆளுங்கய்யா, நான் தாங்க சாட்சி, நான் கண்ணால பார்த்தேங்கய்யா, இவர் இது நடக்கும்போது நான் கண்ணால பார்த்தேங்கய்யா, சாட்சி சொல்லுவார். இல்ல, அதே தான் பிரதர். நீங்க பிதாவுக்கு முன்னாடி நின்று சொல்லணும், நான் உங்க பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னா, நீங்க சொல்றத
கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் வருவார் பாருங்க, அதுக்கு பேர் தான் சாட்சி. நீதிபதிக்கு முன்னாடி நின்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் சொல்லணும், அவர் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் வருவார், அவருக்கு பேர் தான் என்னது? சாட்சி. அப்ப ஆவியானவர் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கணும்னா முதல்ல நீங்க சொல்லணும் நான் பிள்ளைன்னு. பிரச்சனை எங்க இருக்குன்னா நாம சொல்றதே இல்லையே. நாம யாரு? நான் அடிமை, மண்ணு, புழுதி, குப்பை, ஒண்ணுமில்ல, ஒண்ணுத்துக்கும் இல்ல, அடியாள் பிரதர். எப்படி சாட்சி கொடுப்பார்? நீங்க சொல்லணும் நான் தேவனுடைய யாராக இருக்கிறேன். எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. அப்ப நீங்க முதல்ல சொல்லணும் நான் புள்ள அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆவியானவர் வந்து உங்க பக்கத்துல நின்று பரலோகத்தை பார்த்து சொல்வாரு, ஆமா இவன் தேவனுடைய புள்ள, இவள் தேவனுடைய மகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாட்சி கொடுத்துட்டா ஜட்ஜ் என்ன எழுதிடுவார்? உடனே ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாரா? தீர்ப்பு எழுதுவாரா? அதே தான் பிரதர். நீங்க நாள் முழுவதும் சொல்லுங்க, அவரை உரிமையோட சொல்லுங்க, அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. பரலோகத்துக்கு ஆவியானவர்ங்கிறது சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பா. ஆமா இவன் தேவனுடைய மகன் சாட்சி கொடுக்க ஆரம்பிப்பா. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் எழுதும், இவன் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், இவளை தேவனுடைய பிள்ளையா நடத்துக. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். இல்ல பரலோகம் எழுதும், இவன் தேவனுடைய மகன், எப்படி வியாதியா இருக்கலாம் ரிலீஸ் பண்ணு. இவள் தேவனுடைய மகள், எப்படி கடனா இருக்கலாம் ரிலீஸ் பண்ணு. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். எப்ப தெரியுமா? நீங்க என்னன்னு சொல்லுகிற போது. ஒவ்வொரு நாளும் எழுந்ததுல இருந்து சொல்லுங்க நான் புல்ல 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 அப்பா 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 சொல்லிட்டே இருங்க. நான் கேட்கிறேன், எனக்கு நேரம் இல்லை வசனத்தை வாசிக்க. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளை காலையில கழுவிலையும் வச்சுட்டீங்க, சாயங்காலம் போல திருப்பி அது ஏதோ என்ன சொல்லுது டாய்லெட் போயிடுச்சு, என்ன செய்வீங்க? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க, என்ன செய்வீங்க? கழுவுவீங்களா மாட்டீங்களா? ஏன் நீங்க என்ன சொல் நேத்தான கழுவுனே உடனே போ அப்படியே சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க? சரி இப்படி கேட்குறேன், நீங்க உங்க பிள்ளையை கழுவீங்களா பக்கத்து வீட்டு பிள்ளையை கழுவீங்களா? ஏன்? சத்தமா சொல்லுங்க. அதை தாங்க இந்த வசனம் சொல்லுது. பிரதர் நீங்க பிள்ளைன்னு சொன்னாதான் அவர் உங்களை கழுவவே முடியும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களோ குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக உங்களை தன்னுடைய பிள்ளையாய் அவர் தத்தெடுத்து கொண்டா. நீங்க பிள்ளைங்கிற உணர்வு இல்லைன்னா பரலோகம் உங்களை கழுவவே முடியாது. வாசி முடிங்க. 8:15 சீக்கிரம் வாசிங்க, வேகமா வச்சிருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இப்ப சொல்லுங்க, பிள்ளைகளானா. பிள்ளைனா உங்க பிள்ளைக்குரிய உங்களுடைய சொத்து உங்க பிள்ளைக்கு வரணும், உண்மைதானா? சொல்லுங்க. அப்ப நீங்க அடிமை மனப்பான்மையில் இருந்தா ஒரு ஆசீர்வாதமும் வராது. பிள்ளைக்குரிய மனப்பான்மைக்கு வந்துருங்க, பரலோகம் உங்களை சுதந்திரவாளிகளாய் நடத்த ஆரம்பித்து விடும். அடுத்து நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. இப்ப நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு இதை கரெக்டா சொல்லுங்க. யாக்கோபுக்கு யோசேப்பு என்ன முறை? சத்தமா சொல்லுங்க, என்ன முறை? மகன். அதே நேரம் யாக்கோபு மனாசே எப்பிராயிமை தத்தெடுத்துட்டார். இப்ப மனாசே எப்பிராயிமும் யாக்கோபுக்கு என்ன முறையா மாறிட்டாங்க? இப்ப பிள்ளைகளா, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். யோசேப்பு, மனாசே, எப்பிராயிம் எல்லாரும் இப்ப ஒரே தகப்பன் யாக்கோபுடைய பிள்ளைகள் இல்லையா? இப்ப யோசேப்புக்கும் மனாசே எப்பிராயிம் என்ன முறையா மாறுறாங்க? யோசேப்பு பெற்றெடுத்து இருந்தாரு, ஆனா யாக்கோபு தத்து எடுத்துட்டதுனால இப்ப என்ன முறையா அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்க? சத்தமா சொல்லுங்க. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள்னா என்ன முறையா மாறுறாங்க? சகோதரர் தானா? சகோதரர். அதனாலதான் பிரதர் இயேசு உங்களை பெற்றெடுத்தா, ஆனா பிதா உங்களை தத்தெடுத்ததுனால இப்ப இயேசுவுக்கு நீங்க சகோதரர். அவர் உங்களுடைய என்னுடைய மூத்த சகோதரர். எபிரேயர் 2:11 சொல்லுது, அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை.
எவ்வளவு பரலோகம் உங்களுக்காக காரியத்தை செய்திருக்க, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் பிள்ளை இல்லை பிரதர், இல்லை பிரதர், இங்க பிள்ளைன்னு சொல்லுங்க, பிள்ளையாய் நடத்த ஆரம்பிப்போம். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம் சீக்கிரமா. அப்பா பிதாவே அன்பா, ஒரே ஒரு சார் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லா பலவீனங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த ஆரம்பிப்பா. எல்லா குறைவுகளும் மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்படின்னா என்ன தெரியுமா? பிதாட்ட இயேசுவுக்கு என்ன உரிமைகளும் அதிகாரங்களும் இருக்கோ அதே உரிமைகளும் அதிகாரங்களும் உங்களுக்கும் இருக்கிறது. பிதாட்ட இயேசுவுக்கு என்ன ரைட்ஸ் உண்டோ அதே ரைட்ஸ் உங்களுக்கும் இருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. எவ்வளவு பெரிய பிளான்! ஆவியானவரே, உங்களை பிள்ளையா மாத்தி இருக்காரு. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.